ஹாய் மக்களே, வெல்கம் டு லோட்டஸ் சேனல். இப்போ நம்ம வந்துட்டு அந்த வாழைப்பூ வடை தட்டி போட போகிறோம். நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வச்சு இப்போ வந்து வடை வந்து தட்டி தட்டி போடணும். எண்ணெயை காய வச்சு அந்த தவாவில் வந்துட்டு வானலியில் வந்துட்டு நல்லா இதுக்கு கொஞ்சம் எப்படி இந்த வடைலாம் சுடும்போது இந்த வானல் வந்துட்டு நல்லா திக்காக இருக்கும். இந்தாலியன் மெட்டீரியலுக்குள்ள அந்த மாதிரி வந்து இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வடை சுடலான்னு சில பேர் தின்ன வச்சுருப்பாங்க. சுருன்னு சீக்கிரமாக கருகிடும். அதெல்லாம் இது வந்து நல்லா வேகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த சமையல் பண்ணினோம்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். மெயின் வந்துட்டு அந்த நம்ம சமைக்கிற பாத்திரமும் கூட நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது, கருகாமல் இருக்கிறது, அடிப்பிடிக்காமல் இருக்கிறது அதுக்கு. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்தாலியன் கடாய் தான். அதில் நல்லா எண்ணெயை விட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வடையை வந்து தட்டி தட்டி போடணும். ஸோ இது மாதிரி வந்து தட்டி தட்டி போட்டுட்டு அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை போடும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்ட உடனே அது ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ வந்து லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா கையில் வந்து எண்ணெய் தெறிக்காது. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா தெறிக்கும், அப்படியே படப்படன்னு வெடிக்கும். அது சேஃப்டிக்காக வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு அது தட்டி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஹீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போது கொஞ்சம் நல்லா மெரூனாக வந்துட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் லைட்டாக லெமன் கலரில் வரும். அந்த நேரத்துக்கு நாம் வந்து இதை கிளறி அப்படியே திருப்பி விடணும். திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும், உள்ளவே நல்லா வெந்துடும். அந்த லெமன் எல்லோ கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறும். அந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு வந்துட்டு மாற்றிட்டு அதை நல்லா திருப்பி விட்டு அதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நாம் வந்துட்டு அதை கொஞ்சம் திருப்பி விடணும். நல்லா பயங்கர ஸ்மெல் வருது பாருங்கள். வெங்காயம் வாசனை வந்துட்டு செம்மையாக வருது பாருங்கள். அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு அந்த கொஞ்சம் கட் பண்ணி அது மேலே தூவி அதையும் போடுவோம்ல வெங்காயம், அதை அரைச்சி எடுக்கிறதுக்கு இல்லாமல் அது மேலே கொஞ்சம் வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தட்டி போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, கொஞ்சமாக வந்துட்டு அந்த இது சோம்பும் இந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி அந்த பூவோடையும் அந்த கடலப்பருப்போடையும் சேர்த்து நம்ம அரைச்சிடுறோம் இல்லையா, உப்பு போட்டு. ஸோ அது இல்லாமல் ஒரு 3 காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிடணும். அது இல்லாமல் அது மேலே அந்த குறைன்னு அரைச்சிட்டு வந்த பிறகு அது மேலே வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போடணும். பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை தட்டி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்கும் அந்த ஃப்ளேவர். அப்படியே வாயில் வச்சுட்டு அது கடிப்படும் போது அந்த வெங்காயத்தோட லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும் பாரு, அந்த இனிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அந்த வடைக்கு செம்ம வாசனையாக வேறு இருக்கும், நல்லாவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே என்ன எடுத்து இப்பயே எனக்கு அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அப்படியே அவ்வளோ வாசனை அடிக்குதுங்க. டேஸ்ட்டு வந்துட்டு அது எடுத்து சாப்பிடும்போது வந்துட்டு தெரியும் அது நல்லா தான் இருக்கும் அப்படின்றது. ஐ ஹோப் ஸோ நீங்களும் வந்துட்டு இதே போல் வந்துட்டு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுப்பீங்களா? நல்லா இது வந்து மெரூன் ஆகிடுச்சிங்க பாருங்கள். கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில், நல்லா காய வச்சிருக்கிற ஒரு பிளேட்டில் நாம் அதை வந்து மாற்றிக்கிடலாம். ரொம்ப முக்கியம், அது ஈரமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு நல்லா ஒரு பிளேட்டை எடுத்து அதை நல்லா காய வச்சு துடைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். அந்த பிளேட்டுக்கு வந்துட்டு நாம் இதை எடுத்து நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நாம் அதை எடுக்கலாமா? கலர் ஓரளவுக்கு மாறிடுச்சு.
இன்னும் ஒரு 1 மினிட் இருக்கலாமா? இப்போ சிம்மில் தான் வச்சு வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும், அதுக்காக வெயிட்டிங். நல்ல கலர் மாறிடுச்சிங்க. பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணியாச்சு, ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்கு. இப்போது அதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து மாற்றிக்கிடலாம்.